சேவல் பராமரிப்பில் இன்றைக்கி நம்ம சேவை கூண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேவை வளர்க்குறதுக்கு தோப்பு இருக்குன்னு கேஜ் இருக்குன்னு ஒரு 10-20 சேவை வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கேஜு பெரிய பெரிய கூண்டு தேவைப்படும். நம்ம சேவை வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் போதும், ஒரு வீட்டு அளவில் ஒரு ரிங்கு மாதிரி ரெடி பண்ணி அதிலே நீங்கள் சேவலை போட்டு வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிங்கு வாங்கிக்கோங்க. நீங்கள் இது நார்மலாக நம்ம வேலி போடுறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, அங்கே போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாமே உங்கள்கிட்ட பக்கத்தில் எது நியர்பையில் இருக்கோ அங்கே போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, இது 9க்கு 3 ஒரு உங்களோட சேவலோட சுற்றளவை பொறுத்து ஒரு சேவை போட்டிங்கன்னா அந்த சேவை ஃப்ரீயாக ரெக்கையை தட்டி கூவி சுற்றுற அளவுக்கு இந்த ரிங்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சேவை வால் உடையாது. ஏன்னா வால் நீளமாக இருக்கும் ஒரு சேவலுக்கு. இதே குட்டா வாழாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. வால் நீளமாக இருக்கப்போ சேவை இடித்து உடஞ்சிடும். அதனால் சேவை வளர்க்கணுன்னு ஆசை இருக்கவங்க மொட்டை மாடியில் கூட இந்த மாதிரி ஒரு ரிங்கை போட்டு நீங்கள் அழகாக சேவை வளர்க்கலாம். இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 2 கப்பு சின்ன கப்பு வாங்கி தொங்க விட போகிறோம். 2 கப்பு, ஒன்றில் கம்பு இன்னொன்று தண்ணி வச்சு விட்டிங்கன்னா சேவை அதுவாட்டுக்கு இருக்கும். கூட ஒரு கோழியை போடுறீங்கன்னா, ப்ரீடிங் வைக்கிறீங்கன்னா ப்ரீடிங் ஒரு கோழியை போட்டு விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது. நீங்கள் வர்றப்போ சேவல் எடுத்து வெளியில் ராத்தலுக்கு விட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு கேஜ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இடம் இருக்காது, இட வசதி இல்லாமல் சேவை வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் வளர்க்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க, அழகாக வாங்கி சேவை வளர்க்கலாம். இதான் ரிங்கு. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 ரிங்கு செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மொட்டை மாடியில் ஓட்டு கூட நல்லா சேவலை நீங்கள் வளர்க்கலாம். அதனால் சேவல் கலையை அலையாமல் பாரம்பரியத்தை காப்போம். சேவை அதிகமாக சண்டை சேவலை உற்பத்தி செய்கிறதுக்கு வழிவகுப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.